1935 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மதமாற்றத்தினுடைய நோக்கத்தை பற்றி பேசிய முதல் மாநாடு பம்பாய் மாகாணத்தில் நடந்த மாநாடு. அந்த மாநாட்டில் அவருடைய உரையில் பெரும்பாலும் அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை சுதந்திர சிந்தனை. என்ன காரணம்னு அவரே சொல்றாரு. இப்ப பெரியாரையும் அம்பேத்கரையும் பார்த்தா எல்லாரும் கொண்டாட மாட்டாங்கன்னு நம்ம சொல்றோம். ஆனா நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன், அவங்களை கொண்டாடுறதுல இங்க மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. எல்லாருக்கும் சில பேருக்கு ரத்தத்தை பார்த்தா பயம், சில பேர்த்துக்கு நாயை பார்த்தா பயம், சில பேர்த்துக்கு பேயை பார்த்தா பயம்னுவாங்க. ஆனால் இந்த மண்ணில் மட்டும்தான் அறிவாளிகளை பார்த்தால் இந்த முட்டாள் கூட்டத்துக்கு மிகப்பெரிய பயம் எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அம்பேத்கரும் பெரியாரும் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனா வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க. எனக்கு படிப்பு கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம கேட்டிருப்போம், ஏன் நான் படிக்க கூடாதுன்னு. உனக்கு படிப்பு வராதுன்ட்டாங்க, மூளையில விலங்கு எடுத்தாங்க. அப்ப அம்பேத்கர் என்னன்னா படிப்பு வராதுன்னு பூச்சாண்டி காட்டுறாங்கன்னு அவர் சும்மா பேசிட்டு போகல, படிச்சு காட்டினாரு. அதனால இன்னைக்கு நீ நீட்டை கொண்டு வந்தாலும் சரி, தேசிய கல்விக் கொள்கை வந்தாலும் சரி, எது வந்தாலும் இன்னும் ஒரு 10 வருஷத்துல என்ன ஆயிடும்னா திரும்ப நம்ம பிள்ளைங்க மார்க் எடுக்க ஆரம்பிச்சிரும். உடனே இவங்களே நீட்டு வேணான்றவாங்க, தேசிய கல்விக் கொள்கை வேணான்றவாங்க. அப்ப இங்க சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சுதந்திர சிந்தனைக்கு உனக்கு நிறைய அடுக்கடுக்கா சொல்லுவாங்க, முன்னோர்கள்ல சொல்லுவாங்க, ஆண்டாண்டு காலமா இதான் வழிபாடுன்னு சொல்லுவாங்க. இதை எல்லாமே நம்பாம, யாருக்கும் அடிமையாகாமல், யாருக்கும் கைப்பாவையாக மாறாமல், மானமும் அறிவும் யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் சுதந்திர மனிதன் அம்பேத்கர் சொன்னாரு. அம்பேத்கர் யாருக்கான தலைவர் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் 2 வர்க்கங்கள் இருக்கு. ஒன்று கவர்னிங் கிளாஸ் அண்ட் சர்வேல் கிளாஸ் அப்படின்றார். அப்போ நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல நம்ம பார்க்கணும். இவர் யாருக்கான தலைவர் அப்படின்றதெல்லாம் இங்கே மேட்டரே கிடையாது. அவர் சர்வேல் கிளாஸ்க்கான தலைவர். அந்த சர்வேல் கிளாஸ்க்குள்ள யார் வேணா வருவாங்க. அப்போ இங்கே சர்வேல் கிளாஸ் யாரா இருக்காங்க, உழைக்கும் வர்க்கம் இங்கே யாரா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெருவாரியான ஓபிசி மக்கள், எஸ்சி மக்கள், எஸ்டி மக்கள் தான் இருக்காங்க. அப்போ இந்த மக்களுக்கான விடுதலையை சொன்ன அம்பேத்கர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு வர்க்க விடுதலை போராளின்னு தான் நான் பார்க்குறேன். அந்த ஆங்கில தான் பார்க்குறேன். ராசங்கீதம் தொடர்ந்து எழுதி படிச்சுக்கிட்டு நான் ரொம்ப ஆர்வம் படிக்கிறவன். அவர் எழுதுறத ஒரு வரி எழுதியிருந்தார். அவர் அண்ணாவின் பிறந்தநாள் அன்னைக்கு என்னன்னா, பெரியாருடைய கொள்கைகளை அண்ணா கஸ்டமைஸ் பண்ணாரு. ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் ஒரு இட்லி 2 சட்னி தர்றாங்க. நான் ஒரு சட்னி எனக்கு வேண்டாம், அதுக்கு பதிலாக பூரிக்கு வச்சிருக்க கிழங்கு கொடுங்கன்னு வாங்கி நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன் சாப்பாடை. அங்கே என்ன இருக்கோ, எனக்கு என்ன வேணுமோ எனக்கு ஏற்றபடி அமைச்சுக்கிறேன். அப்படி பெரியாரின் கொள்கைகளை அண்ணா கஸ்டமைஸ் பண்ணாரு. பின்னாடி வந்த தம்பிகள் அதை ரொம்ப எளிமைப்படுத்தி எல்லாத்தையும் கொண்டு சேர்த்தாங்க. பெரியாரே மக்கள் மொழி பேசினா கூட கஸ்டமைஸ் பண்ற தம்பிகள் கிடைச்சாங்க. அப்படி வடநாட்டில் அம்பேத்கரின் பேச்சுக்களையும் கொள்கைகளையும் வீச்சையும் கஸ்டமைஸ் பண்ற தலைவர்கள் இல்லாம போனதுனால தான் எளிய மக்கள்கிட்ட இந்த வேகத்துல நம்ம நினைக்கிற விதத்தில் அம்பேத்கர் போய் சேரலையோன்னு வருகிறார். எனக்கு ரொம்ப சரின்னு தோணுச்சு. கஸ்டமைஸ் பண்ணணும்ல, ஒருத்தரை எளிமைப்படுத்தணும்ல, இல்ல அதை நீங்க சொல்றீங்கல்ல சங்கீதன். அப்படி இன்னைக்கு அம்பேத்கரை கஸ்டமைஸ் பண்ணணும்னா என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க? அம்பேத்கரை ஆக்சுவலாக கஸ்டமைஸ் பண்ணவே வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் அவரை அப்படியே எடுத்துக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம இருக்கிற சூழல்ல நமக்கு முதல்ல எதிரி யாருன்னு பார்க்கணும். யார் எனக்கான வேலைக்கு பிரச்சனையாக இருக்கிறான். இப்போ தோழர் சொன்ன மாதிரி கொரோனா பிரச்சனையில் கொரோனாவை ஒழிப்பதற்கான முன்னெடுப்புகள் இல்லாமல் 15 மணி நேரம் உழைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கிற சட்டங்களெல்லாம் தளர்த்தக்கூடிய நிர்வாகம் இருக்கும்போது, இதெல்லாம் இந்த உரிமைகள்லாம் எனக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்ற கேள்வியை நோக்கி நான் போக வேண்டியது இருக்கு. ஸோ அப்போ போகும்போது உங்களுக்கு அம்பேத்கர் தான் இருப்பாருங்க. அந்த இடத்துல நீங்கள் அம்பேத்கரை முழுமையாக ஏற்க வேண்டியது இருக்கும். எனக்கு இதில் இன்னைக்கு இருக்கிற சோஷியல் ரிலவன்ஸ்லேருந்து இவரை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களை பற்றி அம்பேத்கர் பேசியிருக்கார். திராவிடர்கள், திராவிட நாகரிகம், இந்தியா முழுக்க தமிழர்கள் இருந்திருக்காங்க, இந்தியா முழுக்க தமிழ் மொழி பேசப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் பேசுறாரு. திராவிடஸ்தானம்ங்கிற வார்த்தை பயன்படுத்துறாரு. ஆமா. 2வது நாகர்களையும் திராவிடர்களையும் ஒன்றுங்கிறாரு. தெற்க வர்ற நாகர்கள் அல்லது திராவிடர்கள் அவங்க தங்களுடைய திராவிட மொழி பாரம்பரியத்தை இருத்தி வச்சுக்கிட்டாங்க. வடக்க இருக்கிற நாகர்கள் அல்லது திராவிடர்கள் சமஸ்கிருத வயப்படுறாங்க. ஸோ அதனால அவங்க தங்களுடைய திராவிட மொழி பாரம்பரியத்தை இழக்கிறாங்க அப்படிங்கிறார். இன்னைக்கு வரைக்கும் ரிலவெண்ட்டான பிரச்சனை இது. ஏன்னா எனக்கு சமஸ்கிருதம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இப்போ எனக்கான ஆயுதங்கள் எல்லாம் ஒருத்தர் 100 வருஷம் அல்லது 80 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் பட்டை தீட்டி கையில் வச்சுட்டு போயிருக்காருன்னா அதை எடுத்து பயன்படுத்த வேண்டியது தான் என்னுடைய சோஷியல் ரிலவன்ஸ். அதுதான் நான் அம்பேத்கர்கிட்ட எடுக்கிறேன். அவரை கஸ்டமைஸ் பண்ண தேவையில்லை. இன்ஃபேக்ட் அவர் அப்படியே கோட்டு சூட்டோட எடுத்துக்கிறது நமக்கு பெட்டர்னு நினைக்கிறேன். இப்போவே ZEE5 ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. உங்க ஃபேவரட் ஷோக்களை எங்கேயும் எப்போதும் இலவசமா பாருங்க.